மைண்ட் செட், மனநிலை. உங்க எல்லா பிரச்சனைகளும் ஒரே ஒரு மாற்றத்தால தீர்ந்துரும். ஒரு மருந்து, ஒரே மருந்து எல்லா வியாதியும் தீர்ந்துடணும் அப்படின்ற ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரே ஒரு மருந்தால என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மருந்தால ஒரு மாற்றம் ஏற்படணும்னா அது அழிவா மட்டும்தான் இருக்க முடியும். பட் சொல்யூஷன் தரக்கூடிய மருந்து எதுவா இருந்தாலும் அது ஒரு மருந்தால முடியாது. ஒவ்வொரு உடல் பிரச்சனைக்கும் பலவிதமான காரணங்கள் இருக்கும். அதுக்கான காரணிகளை கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பார்த்தா மட்டும்தான் அந்த நோய் குணமாகும். இப்ப நமக்கு வயிறு வலிக்குது, டாக்டர்கிட்ட போறோம். போன உடனே அவர் என்னென்ன கேட்பாரு, எங்க வலிக்குதுன்னு கேட்பாரு. அதான் சொன்னேன் டாக்டர் வயிறு வலிக்குதுன்னு. அப்படின்னா வயிறு வலி ஓகே, கரெக்டா சொல்லுங்க. மே வயிறு வலிக்குதா, அடி வயிறு வலிக்குதா, இழுத்து பிடிச்சி வலிக்குதா, என்ன மாதிரி வலிக்குது அப்படின்ற மாதிரியே ஒரு கேள்வி கேட்பாரு. இத்தனை கேள்வி கேட்கிறப்ப வலியோட இருக்கிற நமக்கு பயங்கரமான கோபம், எரிச்சல் எல்லாம் வரும். ஆனா எப்படி வலின்னு தெரிஞ்சுக்கிட்டு, எதனால வலின்னு தெரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வலி குணமாகும். இதே மாதிரி தான் நம்மளோட ப்ராப்ளமும் கூட. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசுறப்ப அல்லது நம்ம பேசுறத இந்த பிரபஞ்சம் கேட்கிறப்ப தெளிவா கேட்கணும். நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது தெளிவா கேட்கணும். ஒருத்தரோட வாழ்க்கை மாதிரி இன்னொருத்தரோட வாழ்க்கை இருக்காது. பிரச்சனையை மேலோட்டமா பார்த்தா ஏதாவது ஒரு டாபிக்கா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு மெயின் டாபிக் எல்லாருக்கும் காமனா தான் இருக்கலாம். இப்ப வயிறு வலி, தலைவலி மாதிரி, அதே மாதிரி பண பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை அப்படின்ற மாதிரி காமனா ஒரு டாபிக் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு காமன் டாபிக். பட் ரீசன்ஸ் அப்படின்றத டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் சரியான காரணம் என்ன. எவ்ரி பர்சன்ஸ், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்களோட பிரச்சனைக்கான காரணம், அவங்களோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வுகள், அதோட பின்னப்பட்டிருக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது மட்டும்தான் அதுக்கு என்ன சால்வேஷன் அப்படின்றத பற்றியே யோசிக்க முடியும். அதுக்கு முதல்ல நமக்கு பிரச்சனையை தெளிவாக சொல்ல தெரியணும். இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. சில நேரங்களில் வலியை மட்டும்தான் நமக்கு சொல்ல தெரியுமே தவிர அது எப்படி வலிக்குது, எதனால் இருக்கலாம்னு கூட சொல்ல தெரியாது. நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி தீர்த்து வைக்கணும் டாக்டர் அப்படின்னு மொத்தமாக டாக்டர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டு நம்ம அதிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வலி தீரலைன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, ஏதோ ஒரு மருந்து கொடுப்பாரு, சரி இதை கொடுத்து பார்ப்போம், அதை கொடுத்து பார்ப்போம், சரியாகதான் பார்ப்போம்னு கொடுப்பாரு. அப்புறம் நம்ம அது ஒன்றும் கேட்கல, அந்த டாக்டர் ராசி இல்லாத டாக்டர், அவர்கிட்ட போய் குணமாக மாட்டேங்குது அப்படின்னு நம்மளோட பிரச்சனை தெளிவாக இல்லாத போது டாக்டர் நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம். கண்டிப்பா டாக்டர்கிட்ட அதுக்கு தானங்க போறோம், எங்க வலி எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க தீர்த்துக்க மாட்டோமா, அதுக்கு தானே டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னா, நீங்க உங்களோட வலியை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு போய் டாக்டர் எனக்கு தலை வலிக்குது, இந்த மாத்திரை எனக்கு வேணும் அப்படின்னு உங்களை நான் கேட்க சொல்லல. என்ன மாதிரி வலிக்குது, எதனால வலிக்குதுன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா குணப்படுத்துறவங்களுக்கு சுலபமா இருக்கும். ஸோ நாம் என்ன கேட்குறோன்றதுக்கான தெளிவு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். கேட்பதற்கு உண்டான தெளிவு. இப்போ என்ன மாதிரியான வசதியான வாகனமாக இருந்தாலும், அது தரை வழியோ, தண்ணீர் வழியோ, ஆகாய வழியோ, எப்படி போகிற வாகனமாக இருந்தாலும் சரி, அடிப்படையாக சில விஷயங்கள் இருக்குது, அதை மாற்ற முடியாது. அது எந்த மாதிரியான வாகனமாக இருந்தாலும் அதுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது இயங்குறதுக்கான எரிபொருள் சக்தி கண்டிப்பாக வேணும். அது தேவையான நேரத்தில் வேகமாக போகவோ, சரியான இடத்துல நிதானமாக மெதுவாக போகவோ, இக்கட்டான நேரத்தில் சுதாரித்து பிரேக் அடிக்கவோ, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அது இருக்கணும். அதை இயக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் அவர் டிரைவராக இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, பஸ்ல போயிட்டு இருக்கோம், ஆனந்தமா ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கு, நல்ல ஒரு மலைப்பகுதி, குளுகுளுன்னு மனநிலை, அப்படியே போயிட்டே இருக்கு. டிரைவர் அப்படியே உங்களை திரும்பி பார்த்து, பிரதர் வண்டி நிப்பாட்டணும், பிரேக் எதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளை நம்பி நம்ம கூட பயணிக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி தான். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் பேசுகிறப்ப உங்களை நம்பி உங்கள் கூட பயணிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் அதே மாதிரியான பதட்டமும் பயமும் தான் இருக்கும். நாம தான் இயங்குறோம், நாம தான் இயக்குறோம், நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா பிரச்சனையை பற்றின பயம், பதட்டம், இதெல்லாம் மொத்தமாக சரி செய்யணும்னா சரி செய்ய வேண்டியது வேற எதையுமே இல்லைங்க, உங்களோட மனநிலை மட்டும்தான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்ய நல்ல தெளிவான மனநிலை இருந்தால் போதும். இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும் வேளையில் சிரிங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாரும் கேலியாக சொல்லுவோம். அது எப்படிங்க, துக்கம் நடந்திருக்கும் போது எப்படி சிரிக்க முடியும், வீட்டில் யாராவது இறந்துருந்தாங்கன்னா நம்ம சிரிச்சிட்டு இருந்தால் நம்மளை பைத்தியமாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்லாம் நம்ம கேட்போம். அது சாத்தியம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு பிரச்சனையப்போ நம்மளால் சிரிக்க முடியாது, அது சாத்தியமும் இல்லை. நகுதல் அப்படின்னா மகிழ்தல் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. மகிழ்ந்து இருத்தல் அப்படின்றதுல என்னன்னா, நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அப்படியே அனுபவிச்சு அதோட சுவையை மொத்தமாக உணர்ந்துட்டு அதை கடக்கிறது, அதுதான் மகிழ்தல். ஸோ அந்த நகுதல் அப்படின்றது கூட சரியான அர்த்தம் என்னன்னா, ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை நிதானிச்சு அதை முழுசாக அனுபவிச்சு அதற்கான அதுக்கு என்ன எமோஷனோ அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். எப்படி சந்தோஷத்துக்கு ஒரு எமோஷன் இருக்கோ அதே மாதிரி பிரச்சனைக்கு ஒரு எமோஷன் இருக்கு, அதை நம்ம வெளிப்படுத்தி தான் ஆகணும். அதை மொத்தமாக உணர்ந்து அனுபவிச்சுட்டு அதை வெளிக்காட்டிட்டு அதுக்கு பிறகு அதை கடந்துடணும்.
இதை கவுத்துகவாதம் அப்படின்னு ஒரு கலையாகவே நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்காங்க. 64 கலைகளில் ஒரு கலை அது. சரியான மனநிலையோடு அணுகிற எந்த ஒரு செயலும் நிச்சயமாக தோக்கவே தோக்காது. மனநிலையில் குழப்பம், பதட்டம், பயம் இது எது இருந்தாலும் நல்லா தெரிஞ்ச வேலையாக இருந்தால் கூட அதை நம்மளால செய்ய முடியாது. உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமான தீர்வு உங்கள் கையிலேயே இருக்குது. எப்படி நம்ம மனநிலையை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளை இயக்கிட்டு இருக்க மனசை நாம் எப்படி இயக்குறது, இதை பற்றிலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா மனம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி புரிஞ்சுக்க ஆசைப்பட்டா டாக்டர் ஜோசப் மர்வி எழுதின உங்கள் ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்ற புக்கை வாங்கி படிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என் கூட தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.